வெல்கம் டு மை சேனல் கிராண்ட் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் vlog பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வந்து நான் vlogகும் போட ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டேன். எப்போதுமே வந்து 6 o'clockலேருந்து நான் வந்து கிச்சன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லன்ச் பண்ணணும், லன்ச் பாக்ஸ் வந்து கட்டணும், அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இப்படியே எனக்கு கரெக்டாக டைம் இருக்கும். பட் அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்ட்டு எனக்கே தெரியாமல் நான் வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் வாங்கிக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரெட் இருந்துச்சு. ஸோ ப்ரெட்டை வச்சு நம்ம வந்து 10 மினிட்ஸ் வேலை தானே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் வந்து ப்ரெட்டை டாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடகடன்ட்டு வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனெல்லாம் காய்ச்ச டைமே இல்லை. நான் செஞ்சு முடிக்கிறதுக்கே வந்து எப்படியும் ஒரு 9 o'clock ஆகிட்டு. ஸோ அதனால் அவசர அவசரமாக தக்காளி சாதம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சு வீட்டிலேயே அது உர ஊற்றி வச்சுருந்தா தயிர் இருந்துச்சு. அதை வந்து தயிர் கலந்துட்டு முட்டை வந்து அவிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் 2 வாழைக்காய் தான் இருந்துச்சு, அதை வச்சு ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து லேஸ் பாக்கெட் வச்சு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து லேஸ் பாக்கெட் ஆகிடும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக தனியாக வந்து நான் சேமியா செஞ்சேன். சேமியா செஞ்சாலும் வெறுமனையாக செய்யக்கூடாது, அதில் வந்து எதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இருந்த ஒரே ஒரு கேரட்டை வச்சுட்டு அவசர அவசரமாக வந்து அதுவும் சேமியா செஞ்சு அதுவும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிகிறதுக்கே ஒரு 9:30 ஆகிடும். 9:30 to 9:45 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10:15க்குலாம் வந்து என் ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அதுக்கிடையில் வந்து எனக்கு கொரியரும் வந்துருச்சு. நான் வந்து எம்என் ஃபேஷனில் தான் வந்து சுடிதார் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து டவுட் பண்ணிகிட்டே தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எப்படி இருக்க போது ஒர்க்குன்னு தெரில. ஃபோட்டோவில் ஒன்றா இருக்குது, நேரில் வரும்போது வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் வேறு லெவலு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாமே மிரர் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு வேறு லெவலாக இருந்துச்சு. கலரும் வந்து டல்லாக இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணால் எம்என் ஃபேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அவங்கள்ட்ட வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. அவங்க ரீசெல்லர்ஸுக்கும் வந்து அவங்க ரீசெல்லிங்கும் பண்ணுறாங்க, ஹோல்சேலாகவும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலும் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பேஜ் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறம் ரொம்ப நாளாக 2-3 நாளாக வந்து வாங்கி வச்ச சாமான் வந்து அப்படியே இருந்துச்சு. எடுத்து வைக்க டைமே இல்லை. அது வந்து ஒவ்வொரு வேலையாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஓகே, இதை எடுத்து வச்சுக்கலாம், சாயங்காலம் எடுத்து வச்சுக்கலாம், மத்தியானம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. வீட்டில் திட்டும் வாங்கிட்டேன். இது வந்து அப்படியே இருக்குது, எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையோடு எல்லாமே ரீஃபில்லும் பண்ணிட்டேன். நான் எப்போதுமே வந்து ஒரே மெனுவாக இருக்காது எங்களுக்கு மாதம். நான் வந்து எது வந்து கம்மியாக இருக்கோ அதை மட்டும்தான் வந்து நான் வந்து வாங்குவேன். மற்றதெல்லாம் வந்து நான் வாங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் சில இது வந்து எனக்கு தேவையே படாது, அதெல்லாம் வந்து சில இடத்துல வாங்கி வச்சுருவேன். அது வந்து அதுக்கு அடுத்தடுத்த மாதம் வந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். என்னமோ தெரில, இந்த கம்ஃபர்ட்டுக்கும் எனக்கும் வந்து ராசியே இல்லை போல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த கம்ஃபர்ட் வந்து லீக் ஆகிடும், இல்லைனா ஏதாவது ஒரு டேமேஜோடு தான் வரும். அதே மாதிரி இந்த டைமும் லீக் ஆகி ஃபுல்லாக சோப்புலேருந்து எல்லாமே நாஸ்தி ஆகிடுச்சு. அதோட அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 12 மணி ஆகிடுச்சு. இதோட இந்த vlog முடியுது. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நான் நிறையா vlog வந்து கம்மி டைமில் போட நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து முன்னாடியை விட இப்போ நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம சின்னதாக இருக்கிற ஃபேமிலியும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக ஆகணுன்ட்டு இன்ஷா அல்லாஹ் வந்து நான் துஆ செய்கிறேன். நம்ம சேனலில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஏதாவது நான் கரெக்ட் பண்ணிக்கணும், ஏதாவது இது இருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.